அவசர அவசரமாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காம ஒரு விஷயத்தை உங்கள் அம்மா பண்ணிடுறாங்க. அது எப்படி உங்களுக்கு கனெக்டட் ஆகும்? குறிப்பிட்ட டைம் பீரியடில் பார்க்குறேன் மேம், எனக்கு இதுக்குள்ளே பண்ணியே ஆகணும்னு சொல்லி பண்ணி வச்சாங்க. பட் எனக்கு பெருசாக அதில் நிறைவே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு. இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பொண்ணு ஜாதகத்தையும் மாப்பிள்ளை ஜாதகத்தையும் போய் பார்க்க போகிறப்போ அந்த 10 பொருத்தமும் பொருந்தது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதில் இந்த பொருத்தம் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த மெயினான பொருத்தங்கள், இந்த ரஜ்ஜு பொருத்தம் சொல்கிறது, யோனி பொருத்தம் சொல்கிறது, இந்த விஷயங்கள் மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். அதை தாண்டி கட்ட பொருத்தம், ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் எங்கே டேமேஜாக இருக்குது, அவங்களுடைய கலத்திரம் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் இடம் குடும்பம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஜாதக அமைப்பில் இவங்களுக்கு இப்படி தான் அமையணும்னு விதி இருக்கும், அதை மாற்ற முடியாது. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மனப்பொருத்தம்ன்றது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து திருமணத்துக்கு வந்து வயதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதுவும் 20 வயசு 21 வயசில் கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 30 தாண்டி கல்யாணம் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க. என்னமோ இந்த 90s கிட்ஸை விருப்பேற்றுறதுக்குனே இந்த கொஸ்டின் கேட்ட மாதிரி இருக்குது. உண்மைதான், பாவம் பல பசங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேம் நாங்கள் மட்டும் பண்ணோம், எங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய சோதனை. உண்மையிலேயே பார்த்தீங்க அந்த 90யும் சரி, இந்த 89லாம் பார்த்தவங்களாம் பெரிய பாடுபட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப பாவமான பிள்ளைங்க தான். சில பேருக்கு 27 வயசுக்கு மேலே தான் நம்ம திருமணம் பண்ணணும். நான் என் பசங்களாக இருந்தால் 29க்கு தான் பண்ணணுன்றதே நாங்கள் சொல்லிட்டு இருப்போம். 29 ஆகணும், இல்லைனா முன்னாடிலாம் பண்ணாங்கன்னா 2 வாழ்க்கை இருக்க மாதிரி அமைப்பை கொடுத்துரும். இப்போ எங்கே வந்து ட்விஸ்ட் வைக்குது பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப லேட் மேரேஜாக இவங்களை தாண்டி இவங்களுக்குள்ள 3வது ஆள்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கனாலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். முடிஞ்சளவுக்கு நான் தான் சொல்லுவேன், லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரகிள் போடுறோம் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான காரணமே என்னென்னா, ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காதல் மற்றும் குடும்ப நல சிறப்பு ஆலோசகர், காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. திடீர்னு ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இந்த மாசத்துல இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ராசிக்காரங்க இருப்பாங்க. அப்படி பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப தள்ளி போயிடும். ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ தள்ளி போகும். சில பேருக்கு கல்யாணமே பண்ணக்கூட முடியாத சுச்சுவேஷன்ல வந்துருன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? நிச்சயமா அது என்னன்னா, இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு முறைப்படி ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அம்மா வந்து பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு அனுபவம் சொல்கிறேன். என்கிட்ட வந்து பையனுக்கு இப்போ அமையவே இல்லைப்பா, பார்த்துட்டே இருக்கேன். லாஸ்ட்டில் பார்த்தா அந்த பையன் வந்து வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கான். அம்மா 1க்கு 2 வாட்டி நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் பையன்கிட்ட உட்காந்து பேசுங்க, இல்லை வந்து ரொம்ப நாள் ஆச்சுமா நானும் போகிறதில்ல, இல்லை ஒரு வாட்டி கேளுங்கம்மா அப்படின்னு. அப்போ ஒரு கான்வர்சேஷன் இந்த இடத்துல நிறைய இடர்பாடுகள் இருக்குங்கிறத சொல்ல வரேன். நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. பேரண்ட் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காங்க, பிள்ளைங்க அவங்களுடைய வாழ்க்கையை வேறு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் உண்டு. ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன். அப்புறமா பையன் வந்து நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற போகும்போது அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்து என்கிட்ட வந்து திருப்பி சொன்னாங்க, அம்மா நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு தெரியல, பையனை கேட்டுக்கோங்கன்னு சொன்னீங்க, பையன் ஆல்ரெடி ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டாமா, நாங்கள் திருப்பி வந்து இங்கே ஊரில் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணட்டுமா? அப்படிலாம் இருக்குது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். நீங்கள் சொல்கிறது மாதிரி என்ன கொஸ்டின் கேட்டிங்க? அதுதான் இந்த மாதத்தில் இல்லை இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணலைன்னா தள்ளி போயிடும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு திருமணங்கள் போகும்போது நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும், இந்த மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறோன்றது என்னென்னா, நமக்கு ஒரு திருமண யோகம் வந்துருச்சுன்னு எதை பார்ப்போம்? குரு பலம் பட்டிருக்கா, குரு பார்வை இருக்கா, குரு பலம் வந்துருச்சா தானே கேட்பாங்க. குரு பலம் வந்துருச்சுன்னா திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம சொல்வோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்களில் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான கிரகமாக நமக்கு குருவினுடைய பார்வையோ சனியினுடைய பார்வையோ சுக்கிரனை தூண்டும் போது நமக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி காலங்கள், நமக்கான கரெக்டான தசாபுத்தி காலத்தில் கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி அமைப்புக்கு தள்ளப்படும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வயது வித்தியாசம். அந்த பொண்ணு மூத்த பொண்ணாக இருக்குது, இந்த பையனுக்கு இன்னும் நேரமே வரல, எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? அந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் தள்ளி போகணும். ஆனால் அந்த 3 வருஷத்தில் அந்த பொண்ணுடைய மெச்சூரிட்டி வேறு மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி முறையற்ற திருமணங்களுக்குள்ளே போகும்போது இந்த தசாபுத்திகளோ மற்ற விஷயங்கள் எதையும் பார்க்க முடியாது, சூழ்நிலைகள் அமைய தள்ளப்படும். அதுதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி 2 விதமான நிலைகளும் உண்டு. இக்கட்டான நிலைமை வரும்போது இதை தான் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு குறையில்லாத பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணுங்கப்பா, அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. இப்போ ஜாதகத்தில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ரொம்ப பர்ஃபெக்டாக இதுக்குள்ளேயே முடிக்கணுன்றப்போ அவங்க ஜாதகத்துலேயும் சில கிரக இணைவுகள்லாம் இருக்கும். அந்த கிரக இணைவுலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் போராட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ஓகே. திருமண வாழ்க்கையில் வந்து 1க்கு மேற்பட்ட திருமணம் நடக்கிற மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் திருமணத்தை பண்ணுங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடைப்பட்ட காலங்களில் பண்ணணும் ஹரிபரியாக பண்ணக்கூடிய விஷயங்களே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு தான் அதை பண்ண வைக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணணும். காலத்தில் பண்ணுறதுங்கிறது ஒரு பிரச்சனையில் தான் வருமா? நிச்சயமாக. இது அவசரமாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காம ஒரு விஷயத்தை உங்கள் அம்மா பண்ணிடுறாங்க. அது எப்படி உங்களுக்கு கனெக்டட் ஆகும்? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும் இல்லையா? இல்லை எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, டைம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதுக்காக கல்யாணம் பண்ண எனக்கு போராட்டமாக இருக்குது. எத்தனை பிள்ளைங்களை பார்த்துருக்கேன். குறிப்பிட்ட டைம் பீரியடில் பார்க்குறேன் மேம், எனக்கு இதுக்குள்ளே பண்ணியே ஆகணும்னு சொல்லி பண்ணி வச்சாங்க. பட் எனக்கு பெருசாக அதில் நிறைவே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்ற நிலையும் உண்டு.
எல்லாத்துக்குமே எல்லாருமே ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய தன்மையில் அந்த நமக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணலையா, அடுத்து அந்தாரம் இருக்கும், அதுக்கப்புறம் கோச்சர கிரகம் சப்போர்ட் பண்ணும். இது ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணும்போது நம்ம அதுக்கு அந்த மாதிரி நிலைகளை மாற்றிக்கலாம். ஒருத்தர் வந்து கோவமாக இருக்கானா காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக கோமாவே இருப்போம் கிடையாதுல்ல. இன்றைக்கி காலையில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வருவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்மளோட மைண்ட் மாறும். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம், சிரிப்போம், ஜாலியாகவும் திருப்பி அந்த ஒரு பிரச்சனை நடந்தே நம்ம மறந்துடுவோம். அது மாதிரி தான் கிரகங்களுடைய தன்மையை பொறுத்து எல்லா நாளும் இப்போல்லாம் பார்த்தோம்னா சுக்கிர தசை, குரு தசை நான் பார்க்குற எல்லாருக்குமே எல்லா நேரமும் ஒர்க் அவுட் ஆகணும்ல. அதுலேயும் உள்ளுக்குள்ளே வரும்போது புத்தி காலங்கள் இருக்குது, அடுத்து அந்தாரங்கம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் மாறும்போது நமக்குள்ளே ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்க தான் செய்யுது. ஸோ நல்லதும் வருது, கெட்டதும் வருது. இதை நம்ம கரெக்டாக பார்த்து கண்டுக்காமன்றதை விட என்ன மாதிரி பண்ணணுன்றதை தெரிஞ்சுட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் இல்லை. ஓகே மேம். இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை, பொண்ணு ஜாதகத்தையும் மாப்பிள்ளை ஜாதகத்தையும் போய் பார்க்க போகிறப்போ அந்த 10 பொருத்தமும் பொருந்தது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதோட ஃபுல் விளக்கம் என்னன்னு சொல்ல முடியும்? இல்லை 10க்கு 10 பொருத்தம் நான் சொன்ன மாதிரி தான். இப்போ திருமணம்னு வரும்போது முந்தி பார்த்த மாதிரி பொண்ணு போய் பார்க்குறதும் மாப்பிள்ளை போய் பார்க்குறதுன்றதெல்லாம் பெரிய விஷயமா இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் முதலே பிள்ளைங்க பார்த்து பேசி ஓகே இவங்க ஓகேன்னா நம்ம அடுத்த கட்டமாக நகர்த்தலான்ற அளவுக்கு மாறிட்டு இருக்க நிலை தான். இதில் இந்த பொருத்தம் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த மெயினான பொருத்தங்கள் இந்த ரஜ்ஜு பொருத்தம் சொல்கிறது, யோனி பொருத்தம் சொல்கிறது, இந்த விஷயங்கள் மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். அதை தாண்டி கட்ட பொருத்தம் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் எங்கே டேமேஜாக இருக்குது, அவங்களுடைய கலத்திரம் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் இடம் குடும்பம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு ஈர்ப்பு நிலை கொடுக்குறது ஒரு காதல். அது காதல்ன்றது எப்போ வேணால் எல்லா நேரமுமே இருந்தால் தான் அந்த காதலாகவே இருக்க முடியும் இல்லையா. ஒரு ஆண் ஒரு கணவனாக இருக்கட்டும், ஒரு மனைவி மேலே வைக்கக்கூடிய பாசம், மனைவி இருக்கட்டும் கணவன் மேலே வைக்கக்கூடிய பாசம். ஸோ இந்த 5ஆம் பாவகம்ன்றது நல்லா இருக்கணும். 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 7ஆம் இடம் நல்லா இருக்கணும், 11ஆம் பாவம் நல்லா இருக்கணும். நான் வந்து எதிரும் புத்திரமாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து எதிரும் புத்திரமாக இருப்பாங்க, ஆனால் ஈர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் இல்லாமல் இருக்கு வீட்டில் கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போடுவாங்க, ஆனால் ஒரு நிமிஷம் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம நிறைய பேர் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆட்களை பார்க்குற மாதிரி இந்த ஜாதக அமைப்பில் இவங்களுக்கு இப்படி தான் அமையணும்னு விதி இருக்கும், அதை மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி கட்ட பொருத்தம் இருக்குது. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மனப்பொருத்தம்ன்றது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்வேன். இவங்களுக்கு என்ன வேணால் வரட்டும். இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துட்டோப்பா, அந்த பொருளை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி அது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேன்ப்பா, வந்துருச்சு. வரும்போது அது டேமேஜாக வந்துச்சு. ஆனால் இதே எங்கள் வீட்டில் பார்த்து எனக்கு பிடிக்காத ஒரு பொருளை போட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துறாங்க, இது நீ எடுத்து தான் ஆகணும். எனக்கு பிடிக்கலன்றதுக்கு நம்ம 1008 குறை சொல்லுவோமா? பிடிச்ச பொருள் டேமேஜாக இருந்தால் கூட வாயவே திறக்காமல் கப்சிப்புன்னு வச்சுப்போமா? இதுதானே உண்மை. அப்போ ஒரு சின்ன சின்ன பொருட்கள்லேயே அப்படி இருக்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணுற லைஃப்பில் நிறைய மைனஸ் இருந்தால் கூட அட்லீஸ்ட் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் எனக்கு பிடிச்ச ஒரு பார்ட்னர் என்ன நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறதுக்கு இங்கே மனம்ன்றது ஒரு வேணும். ஸோ மனமாகக்கூடிய அந்த சந்திரன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நம்ம மனம்லாம் வந்து நிலையற்றது. இப்போ ஒரு வாட்டி ஒரு மாதிரி சிந்திக்கும், அப்புறம் ஒரு வாட்டி சிந்திக்கும். ஸோ இந்த மனப்பொருத்தம் நல்லா இருந்து அதே மாதிரி கட்ட பொருத்தம் நல்லா இருந்தது அப்படின்னாலும் இந்த முக்கியமான பொருத்தங்கள் மட்டும் மகேந்திர பொருத்தம்னா ஒரு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டது. சில பேருக்குலாம் ட்ரீட்மெண்ட்டில் தான் குழந்தைய பிறக்கும். சில பேருக்கு அந்த முதல் கல்யாணம் தோழியில் தான் ஒரு போய் முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா இப்படி தான் நடக்கிற மாதிரி இருக்குது, இதை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கோங்க. அவங்களுக்கான ரெமெடிஸ் வேறு மாதிரி கொடுக்குற மாதிரி கோவில்களுக்கு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். இந்த காலத்தில் நீங்கள் பண்ணும்போது என்னுடைய தாக்கம் மாறுபடும் அப்படின்றலாம் எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். மேம் இப்போ வந்து திருமணத்துக்கு வந்து வயதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதுவும் 20 வயசு 21 வயசில் கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 30 தாண்டி கல்யாணம் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த ஏஜ் வந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸாக கொடுக்குமா? ஏன்னா இப்போ கிரகநிலை பொறுத்து அந்த ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா? நிச்சயமாக. இது என்னமோ இந்த 90s கிட்ஸை வெறுப்பேற்றுறதுக்குனே இந்த கொஸ்டின் கேட்ட மாதிரி இருக்குது. உண்மைதான். பாவம் பல பசங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மேம் நாங்கள் மட்டும் பண்ணோம், எங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய சோதனை. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த 90யும் சரி, இந்த 89லாம் பார்த்தவங்களாம் பெரிய படாத பாடுபட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப பாவமான பிள்ளைங்க தான். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நிலைகளுக்கு தள்ளப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிரகங்கள்னு ஒரு பக்கம் அது நம்மளுடைய ஜாதக அமைப்பில் ஒவ்வொரு வருஷத்தில் வந்து ஒரு கிரகங்கள் இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும்ல, அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏர்லியர் மேரேஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில கிரக அமைப்பு உண்டு. இதே வந்து ரொம்ப லேட் திருமணத்துக்கும் சில கிரக அமைப்பு உண்டு. இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, மீன ராசிலையோ அல்லது மேஷம் ரிஷபம் இந்த மாதிரி இடங்கள்லாம் சுக்கரம் தான் லேட்டாக திருமணம் பண்ணணும். சில பேருக்கு 27 வயசுக்கு மேலே தான் நம்ம திருமணம் பண்ணணும். நான் பசங்களாக இருந்தால் 29க்கு தான் பண்ணணுன்றதே நாங்கள் சொல்லிட்டு இருப்போம். 29 ஆகணும், இல்லைனா முன்னாடிலாம் பண்ணாங்கன்னா 2 வாழ்க்கை இருக்க மாதிரி அமைப்பை கொடுத்துரும். ஓகேயா? சரி, இதில் வந்து இப்போ பெண்களுக்கெலாம் பார்க்குறோம். முந்தியெல்லாம் வந்து 16, 18 கடக்கிறதே பெரிய விஷயமா இருந்தாங்க. இப்போல்லாம் பிள்ளைங்க வந்து நான் படித்து முடித்து செட்டில் ஆகி 30க்கு அப்புறம் தான் நான் மேரேஜே பண்ணுறன்ற அளவுக்கு வந்து இந்த நிறைய அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படிப்பில் செலுத்துறாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு கிரகம் வந்து இந்த பொண்ணு கெட்டு போகணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். பட் கெட்டு போகாமல் அது என்ன பண்ணணும்னா படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணும். டாக்டர் ஆயிடுவாங்க, சர்ஜன் ஆயிடுவாங்க. முழுக்க நான் எனக்கு வந்து கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நான் படிப்பிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டேங்க, எனக்கு எது மேலேயும் ஆசை வரல. இன்றைக்கி வந்து நான் கல்யாணம்னு பண்ணும் போது பார்த்தீங்கன்னா
ஒருத்தங்க கூட நமக்கு தகுந்த மாதிரி இல்லை, ஏன் படிப்பை பார்த்து பயந்து ஓடிடுறான். நான் எனக்கு தகுந்த மாதிரி லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணவே முடியல. என்னங்க எனக்கு பிரச்சனை சில பேர் கேட்பாங்க. அவங்களோட ஜாதகமே பார்த்தீங்கன்னா 2 தாரம் அமையக்கூடிய 2வது வாழ்க்கையாக தான் அவங்க போகணுன்றதே விதி இருக்கும். இப்போ எங்கே வந்து ட்விஸ்ட் வைக்குது பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப லேட் மேரேஜாக. ஸோ இது வந்து எனக்கு முற்றிலும் நான் எதிர்பார்த்த மாதிரியான வாழ்க்கை. நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், எதிர்பார்ப்பை குறைச்சிப்போம். உங்களுடைய எதிர்பார்ப்பு இப்படி எல்லாருக்கும் வந்து கனவு நம்மளுடைய ஆசை அபிலாசைன்றது வேறு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் சூர்யா சார் மாதிரியும் எல்லாருக்கும் அஜித் சார் மாதிரியுமே மாப்பிள்ளை அமையணும் முடியாது. எல்லாருக்கும் தமன்னா மாதிரியும் நயன்தாரா மாதிரியும் வேணும் அப்படின்னாலும் முடியாது. ஸோ இவங்கள மாதிரி சில கனவு காணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு அதை ஒரு அழகுன்றதை தாண்டி சில பேர் வந்து உட்காந்து, ஏன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிப்பில் இருந்துட்டேன், எனக்கு ஃபேமிலிக்கான அட்டாச்மெண்ட் இல்லை, எனக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, எனக்கு அன்பு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். இது வந்து இன்னொரு பாட்டாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இவங்களோட எதிர்பார்ப்பு அதிகபட்சம் ஒன்றும் இல்லைங்க. சின்ன பிள்ளைங்க மாதிரி நம்ம ஒரு நல்ல நாளா அப்படின்னா அவங்க கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பத்திரமா இந்த படங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் இவங்க வந்து ஒரு கற்பனையிலே இருந்துடுறாங்க. இதுதான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுது. உட்காந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்கும் டைம் இல்லை. லவ் பண்ணும்போது உட்காந்து மணிக்கணக்காக பேசுகிறான், கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு கண்டுக்கிறதே இல்லை. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். இங்கே தான் முதல் பிரச்சனையாக ஆரம்பம். நான் தான் சொல்லுவேன், குறைஞ்சது 2.5 வருஷம் கல்யாணம் பண்ணுறீங்க, லவ் பண்ணுறீங்க, கல்யாணமே பண்ணுறீங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு அடித்து மல்லு கட்டினாலும் வீட்டுக்குள்ளேயே கிடப்போம். ஆனால் வந்து எக்காரணத்தை கொண்டு வெளியில் 3rd பர்சனை இன்வால்வ் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம்ஸை போய் சொல்லி ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னு நினச்சி கொண்டு போயிடாதீங்க. அது வளர்ந்துக்கிட்டு நிச்சயமாக இவங்களை தாண்டி இவங்களுக்குள்ளே 3வது ஆள்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கனாலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு நான் தான் சொல்லுவேன், லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரகிள் போடுறோம் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம பார்த்த ஆளே வேறையாக இருப்பார். ஆன் டைம்ன்ற என்ன வேலை இருந்தாலும் போட்டு ஓடியாருவார், பார்த்து எல்லாம் பண்ணுவார். இங்கே வந்தோடனே நம்ம ஒய்ஃப் தானேன்ற மாதிரி கிடப்பில் போட்டுருவார். அன்றைக்கி வந்து 500 பொக்கு கூட ரொம்ப பெருசாக கொண்டு கொடுப்பாரு. இதே வந்து அதே வெட்டிங் டே வரும், இது 500 கொடுத்து அவசியம் செலவு பண்ணுமா, சரி வாப்பா ஒரு பூ வாங்கி கொடுத்துறேன், நீ வச்சுக்கோ, ஒரு ஹோட்டல் போயிட்டு வந்துடலாம் போதும், நீ அன்றைக்கி அப்படிலாம் பண்ணதானே, இன்றைக்கே உன்னால் பண்ண முடியல. இது ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவே மாறும். ஸோ இந்த கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான காரணமே என்னென்னா, ஏன்னா இவங்களோட அட்மாஸ்பியர் டோட்டலாக பிஃபோர் மேரேஜும் ஆஃப்டர் மேரேஜும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவங்களோட ஜாதக ரீதியாகவே கரெக்டாக அது கல்யாணம் பண்ணணுன்னே ஒரு பிரச்சனை வரணுன்னு இருக்கும். அந்த குழந்தை பிறக்க வரைக்கும் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும். நான் சொல்லிடுவேன், நீ லவ் பண்ணுற கல்யாணம் பண்ணுறப்ப பண்ணுவேன், குழந்தை பிறக்கிறது வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வரும். எல்லாத்தையும் தூக்கி ஏற கட்டிட்டு எனக்குன்னு எங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நாங்கள் வாழ்கிறோம், எது வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்ற மனநிலைக்கு தயார்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதை தான் நான் சொல்வேன். அந்த மாதிரி கொண்டு போகும்போது அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக மற்றொரு காணொலியில் சந்திப்போம். உங்களோட நேரத்துக்கு நன்றி. நன்றி.